அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்றதில் டவுட் இருக்குது. அந்த டவுட்டை க்ளியர் பண்ணுற மாதிரி இப்போ கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி காட்டுறோம். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் நர்சஸ் இந்த பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் என்ன பண்ணுறீங்கன்னா, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இமெயிலில் நேம் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்கள் நேம் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு நான் நேம் போடுறேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் சும்மா போடுறேன், அதை பார்த்துக்குங்க. ஒரு டேட் ஆஃப் பர்த்னா செட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டெசிக்னேஷன், இதில் கான்ட்ராக்ட் பேசிஸ் நர்ஸ், கான்ட்ராக்ட் நர்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். கான்ட்ராக்ட் நர்ஸ் அப்படின்றவங்க கோவிட்டில் எம்ஆர்பியில் ஜாயின் கேஸ் போட்டு ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அவங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ் நர்ஸ்ன்றது அதுக்கு முன்னாடி 2019 எக்ஸாம் எழுதி டேரெக்டாக ஜாயின் பண்ணாங்க. ஸோ இதில் எந்த நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஏதோ இதில் நேம் லிஸ்ட் இருக்கும். கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இதில் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க செலக்ட் பண்ணிங்க. நான் கவர்மெண்ட் கிளினிக்கல் ஹெல்த் சென்டர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ரெசன்ட் இன்ஸ்டியூஷன் இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு மோகனூர் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் எங்கே ப்ரெசன்ட் இன்ஸ்டியூஷன் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டீங்களோ அந்த இதை டைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு, இங்கே நாமக்கல்னு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக் வரும். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பெரம்பலூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பெரம்பலூர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு சீனியாரிட்டி நம்பர். ஓல்டு சீனியாரிட்டி நம்பர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கு இருக்குது அப்படின்றதுனா, உங்களோட ரிவிஷன் 2015 எக்ஸாம் எழுதி இப்போது நியூ சீனியாரிட்டி ரிவைஸ் நம்பர் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் ஓல்டு சீனியாரிட்டி நம்பர் வரும். மற்ற 2019 பேட்ச் மேலே எக்ஸாம் எழுதி வந்தவங்களுக்கோ அடுத்த கோவிட் பேட்சுக்கோ இந்த ஓல்டு சீனியாரிட்டி நம்பர் வராது. ஒரே நம்பர் தான் அந்த 2019க்கு மேலே ஜாயின் பண்ணவங்களுக்கு. 2015 எக்ஸாம் எழுதி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஓல்டு சீனியாரிட்டி நம்பர் அதில் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இருக்கும். அந்த நம்பரை இங்கே போடுங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ்டு எம்ஆர்பி சீனியாரிட்டி நம்பர்னு இருக்கு இல்லையா, இதில் இப்போது கரண்ட்டாக எல்லாேருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும். ரிவைஸ்டு லிஸ்ட் மட்டும் அனெக்சர் 1, 2, 3 வந்திருக்கும். அதில் உங்கள் நம்பர் எதுவோ அந்த நம்பர்ன்றது ஃபஸ்ட்டில் ஒரு நம்பர் இருக்கும். நம்ம அனெக்சர் 1ல் இப்போ 158வது பேராக உங்கள் பேர் இருக்கணும். அதுதான் உங்களோட எம்ஆர்பி சீனியாரிட்டி நம்பர். இப்போ ஓல்டு சீனியாரிட்டி நம்பரில் நான் 688 போடுறேன். இப்போ 2015 பேட்சில் இப்போ இருக்காங்க. அவங்க ரிவைஸ்டு சீனியாரிட்டி நம்பரில் அனெக்சர் 1ல் பார்த்திங்கன்னா ஒரு அனெக்சர் 1ல் 1214 பேர் போட்டிருக்காங்க. அதில் ஒரு 53வது நேம் இருக்குது அப்படின்னா 53ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் போஸ்டிங் ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர், இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் மேலே ரைட் சைடில் காலமில் கொடுத்துருப்பாங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இதில் ரெஃபரன்ஸ் நம்பர்னு போட்டு டைப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்பர் மட்டும் டைப் பண்ணால் போதும். 800 போட்டு ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்லாஷ் போட்டு அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஒரு கேப் விட்டு ஒரு டேட்டு கேட்டிருக்காங்க. டேட் ரைட் சைடு காலமில் இருக்கும். அந்த டேட்டு அதை 10/2/2023 அப்படின்னா அதை டைப் பண்ணிக்கோங்க. 2023 ஃபுல் ஃபார்ம் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் நம்பர் இருக்கும். இந்த எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களோடது இந்த எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் நம்பரை அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே இருக்கும். காலமில் டேட் ஆஃப் பர்த்துக்கு மேலே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ஃபஸ்ட்டு போஸ்டிங். நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் அந்த இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2023 ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா நவம்பர் மாதம் 15 ஜாயின் பண்ணிங்கன்னா செட் கொடுத்துருங்க, வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் ப்ளேஸ் ஆஃப் ஒர்க்கிங். இதில் கரண்ட்டாக நீங்கள் இப்போ ஏதாவது ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ளேஸ்
அந்த இதை வந்து போடுங்க. இப்போ நான் மதுரையில் ஒர்க் பண்ணுறேன் கரெக்டாக அப்படின்னா மதுரை அப்படின்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசென்ட் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னா நீங்கள் அதாவது 2015 எக்ஸாம் எழுதி உள்ளே வந்தவங்க ஆல்ரெடி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணீங்களோ அந்த இடத்த விட்டுட்டு இப்போ நீங்கள் கரெக்டாக எங்கே போய் ஒர்க் பண்ணீங்களோ அந்த இடத்துல எப்போ போனீங்கன்றதை இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏதாவது லீவ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஏதாவது லீவ் இருந்தால் லீவ் கொடுங்க. மெட்டர்னிட்டி லீவ் இருந்தால் மெட்டர்னிட்டி லீவில் இருக்கீங்க அப்படின்னா அதை லீவை கொடுங்க. இப்போது கரண்ட்டாக இருந்தால் மட்டும், இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தேவையில்லை, இப்போ கரண்ட்டாக இருந்தால் மட்டும் அதை கொடுங்க. பீரியட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் டூ கேட்டுக்கோங்க, அதை கொடுத்துருங்க. அது எப்போ லீவில் இருந்தால் மட்டும் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடி வந்துட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருங்க. அவ்வளோதான். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபார்ம் வந்துட்டு அங்கே சேவ் ஆகிடும். இப்படி வரும், யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டட்னு வரும். ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மெயில் செக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயிலில் வந்துட்டு உங்கள் ஒரு மெயில் வந்திருக்கும். அங்கே வந்துட்டு உங்களுடைய நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்றது அவங்க மெயில் பண்ணியிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக சொல்லிட்டு. அவ்வளோதான். தேங்க்யூ.